ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது. பரஸ்பரம் அன்பை தானே பரிமாறிக் கொண்டிருந்தோம். இடையில் ஏன் இந்த விலகல்? எதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டு விட்டது என்ற ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய். உறவுகளின் விலகல்கள், விரிசல்களை தாண்டி அதற்கான காரணத்தை அறியாமல் தான் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றாய். என்னதான் ஆயிற்று? என்ன தவறு செய்துவிட்டேன்? எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகிறேன். இறுதி வரை கேட்டுக்கொள் செல்லமே. இவ்வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுவென்று தெரியுமா? கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை. எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும். புரிகிறதா? இவ்வுலகில் எவர் ஒருவரையும் 100% முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது. அது கணவன் மனைவி, அண்ணன் அக்கா தம்பி, நண்பன் காதலன் காதலி என்று இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, யாரையும் நீ 100% புரிந்து கொண்டேன் என்று மார்த்தொட்டி கொள்ள முடியாது. எவராயினும் அவர்களின் நாள் மனதினுள் ஒரு சிறு இரகசியத்தை ஏனும் ஒளித்து வைத்திருப்பார்கள். யாரும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவது இல்லை. உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்குள் வெளிப்படுத்த முடியாத ஒரு இரகசியம் நிச்சயம் இருக்கும். உன் மனதை தொட்டு கூறு. உனக்கென்ற இரகசியங்கள் இல்லாமல் இருக்கின்றதா? என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலும், எவ்வளவு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலும், யாரிடமும் சொல்ல முடியாத இரகசியம் ஒன்று உனக்குள்ளே ஒளிந்து கொண்டுதானே இருக்கிறது. இங்கு பலருக்கு 2 முகங்கள் உண்டு என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு. வெளியில் காட்டப்படும் முகம் என்றும் காட்டாத முகங்கள் என்றும் பல முகங்களை பெற்றே வாழ்கிறார்கள். அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்களும் அவர்களுக்குள் மறைந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இல்லை என்று யார் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டாயோ அங்கே அந்த உறவு நீடிப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. வாழ்வின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே புதிதாக தெரிந்து கொள்வதில் தானே இந்த வாழ்க்கை தொடர்கிறது. அப்படியன்றி எல்லாமே தெரிந்துவிட்டால் அந்த உறவில் சுவாரஸ்யம் குறைகிறது. அடுத்து என்ன வேண்டும் என்று சலிப்பு தட்டுகிறது. அந்த சலிப்பே நாளடைவில் வெறுப்பாக மாறுகிறது. அதனால்தான் இங்கே பல உறவுகளில் விரிசல் உண்டாகிறது. காரணமே இல்லாமல் ஏற்படும் பிரிவுகளுக்கும் அற்ப காரணங்களால் ஏற்படும் பிரிவுகளுக்கும் உண்மையான காரணம் நிச்சயமா இதுவே. இதில் யார் மீது தவறென்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சராசரி மனிதனின் இயல்பு இதுவே. அப்படி என்றால் எந்த உறவும் இவ்வுலகில் சில நாட்களுக்கு பிறகு நீடிக்காதா என்று கேட்டால், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு என்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மார்த்தமான அன்பிற்கு சுவாரஸ்யம் தேவையில்லை. அன்னையின் அன்பை போல, தந்தையின் அன்பை போல இவ்வுலகில் உண்மையான அன்பும் உயிர் பெற்றுதான் இருக்கிறது. உனக்கான உறவு நீடிக்க
இருக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை உனக்குள் வளர்த்துக்கொள். அவ்வாறன்றி சுவாரஸ்யத்தை தேடும் உறவு உனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தாயானால் உறவு விலகலை பற்றியும் விரிசலை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான உண்மையான அன்பை தேடிச் செல். ஆனால் செல்லமே, உண்மையான அன்பென்றால் அது உனக்கானதென்றால் நீ தேடிச் செல்ல தேவையில்லை. அந்த அன்பு உன்னை தேடி வரும். அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும். விலகலுக்கும் விரிசலுக்குமான உண்மையான காரணங்களை புரிந்து கொண்டாயல்லவா? இப்பொழுது உன் மன குழப்பங்கள் தீர்ந்துவிட்டதல்லவா? தெளிவாக முடிவெடு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் கடந்து வா செல்லமே. உனக்கான அன்பு, உனக்கு தகுதியான அன்பு உனக்காய் காத்திருக்கும். சரியான நேரத்தில் நீ தேடாமலேயே உன் கைகளில் வந்து சேரும். வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம் எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ்நோக்கிதான். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வா. நிச்சயம் நீ மேலோங்கி வரும் காலம் நிச்சயம் வரும். சில விஷயங்களில் உனக்கு காரண காரியம் புரியாமல் இருக்கலாம். இது எதற்கு ஏன் என்று உனக்கு காரணம் தெரியாமலும் இருக்கலாம். என் பிள்ளையே, நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டுவிப்பவரும் இறைவன் ஒருவன். வாழ்க்கையில் சிக்கல்கள் என்பது அனைவருக்கும் இருப்பதுதான். அந்த சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வருபவை அல்ல, அவைதான் உன்னை செதுக்குபவை. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். உன் துயரங்களுக்கெல்லாம் முடிவொன்று வரும். வசந்த காலம் இனி ஆரம்பமாகும். வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள். உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துதான் இன்னொரு விஷயம் நடக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பதோ அல்லது இரண்டையும் இழப்பதோ சாத்தியமற்ற ஒன்று. ஒரு பூ பூக்கிறதென்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும்? அதை போலவேதான் வாழ்க்கையில் இழந்தவை என்று ஒன்று இருந்தால் பெறுபவை எனும் ஒரு காலம் நிச்சயம் வரும். அதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உனக்கு கிடைக்காத காலத்தில் நீ பொறுமையாக இருந்து வந்தால், மனப்பக்குவத்துடன் நடந்து வந்தால் உனக்கு கிடைக்கும் காலம் வசந்த காலம் ஆகும். கிடைப்பது அதிசயம் அல்ல. ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். புரிகிறதா செல்லமே? மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நிதானமாக கேள். நீ என்னிடம் கேட்ட, இத்தனை நாள் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை கேள்விகளுக்கும் விடையாய் இது அமையும். இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது. சந்தோஷமாக இருப்பாய். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருப்பாய். ஓம் நமச்சிவாய.